நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சுவையான ஆரோக்கியமான சத்து மாவு லட்டு நெய் லட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம உருண்டை பிடிக்க வர அளவுக்கு இருக்குது. வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சத்து மாவு நெய் லட்டு. நம்ம இந்த தமிழூர் சத்து மாவும் வேதா நெய்யும் வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறோம். இந்த தமிழூர் சத்து மாவு 2020 ஜூன் மாதம் நாங்கள் ஆரம்பித்தோம். 40 வருஷங்களுக்கு 44 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலேருந்தே நான் சத்து மாவு அரைச்சிட்டு இருப்பேன். இந்த லாக்டவுன் டைமில் என்னோடய பையன் நம்ம சத்து மாவு போடலாமாம்மா, நீங்கள் ரொம்ப விரும்புவீங்கள, போடலாமா, நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாக்டவுனில் எல்லோரும் மன சங்கடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் நம்ம தயாரித்து விற்பனைக்கு விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் எனக்கு ரொம்ப இருந்தது. இந்த சத்து மாவு என்னோடய மருமக நான் எடுத்து செய்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால் அந்த 2020 ஜூனில் ஆரம்பித்தோம். இப்போ பல ஹாஸ்பிட்டலுங்களுக்கு போய்கிட்டுருக்கு. இந்த சத்து மாவை வச்சு நம்ம நெய் லட்டு இப்போ நம்ம செஞ்சிடலாம். அதே சமயத்திலேயே உருவானது தான் இந்த சிறுதானிய கஞ்சி மாவு. இந்த சிறுதானிய கஞ்சி மாவு ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் இதை வச்சு இன்னொரு பல ரெசிபிஸ் நம்ம போடலாம். இப்போ இன்றைக்கி நெய் லட்டு மட்டும் செய்யலாம். தமிழூர் சத்து மாவுலேருந்து 1 டம்ளர் அளவு குவிச்சு அளந்துருக்கேன். அதே அளவுள்ள டம்ளரில் 3/4 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுள்ள டம்ளரில் 1/2 டம்ளர் நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன், வேதா நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சத்து மாவில் 18 பொருட்கள், அதாவது கம்பு, சோளம், கேழ்வரகு, கோதுமை, மக்காச்சோளம், பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், கருப்பு உளுந்து, பாதாம், முந்திரி, ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு 18 பொருட்களை நம்ம போட்டு வச்சுருக்கோம். வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, கலர்ஸும் கிடையாது. இது ஆரோக்கியமான சத்து மாவு. இதை வச்சு தான் நான் இப்போ செய்கிறேன். இனி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்ன இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸாக்கி நம்ம கொண்டு வந்துடலாம். நாட்டு சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வந்தாச்சு. அதை நம்ம அந்த சத்து மாவோட நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா மாவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். இந்த நெய்யை நம்ம உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, அதாவது குடிக்கிறதுக்கு நீரை சுருக்கி குடிக்கணும், அதாவது காய்ச்சி சுண்டை வச்சு நம்ம குடிக்கணும், அளவை குறைச்சி நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிட்ணுன்னு எங்கள் தாத்தா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். இந்த நெய் உடம்புக்கு நல்லதுங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார். 5க்கு 2 பழுதில்லை, 5க்கு 2 பழுதில்லைன்னு சொல்லுவார். அந்த 5க்கு 2 பழுதில்லைங்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் எனக்கு அப்போ தெரியாது. கடைசியில் ஒரு தடவை சொன்னார், 5 பொருள் நமக்கு பால்லேருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். பாலை காய்ச்சி உர வைக்கும் போது தயிர் கிடைக்கும். இந்த தயிர் கிடைச்சி தயிரை கடைஞ்சி இது பண்ணால் மோரும் வெண்ணெயும் கிடைக்கும். இந்த மோர் அப்படியே இருக்கும், பாலும் தயிரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிரும். இந்த வெண்ணெயை காய்ச்சும் போது நெய் உருவாகும். இந்த மோரும் நெய்யும் கடைசியில் நமக்கு கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் மறைஞ்சிரும். ஆக நம்ம இந்த மோரும் நெய்யும் தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தைகளை எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ இந்த நெய்யை உருக்கி நம்ம கொண்டு வரோம். நெய் நல்லா உருகி வந்துருச்சு. புகை வர காய்ச்ச வேணாம், நல்லா சூடு ஏறிடணும். ஆனால் நல்லா சூடு ஏறிச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருவோம். இப்போ சத்து மாவும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கிறதுல நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றும்போது நமக்கு இந்த சூட்டில் நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். 1/2 டம்ளர் நெய் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அவ்வளோ நெய் தேவைப்படலை. நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம். இதில் மீதி நெய் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் தான் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஓரளவு சூட்டோடு பிடிச்சா தான் நல்லா உருண்டை நல்லா வரும். தமிழூர் சத்து மாவு வேணுங்கிறவங்க ஆர்டருக்கான நம்பர் இருக்குது. நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நான் சொன்னல, தமிழூர் சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு நான் செய்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு என் மருமக சொன்னான்னு. இதோ என்னோடய மருமக இப்போ தான் இப்போ செஞ்சிட்ருக்கா. 4 நாள் சத்து மாவு வறுக்கிறது, அரைக்கிறது, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறது, எல்லா பொறுப்புமே அவளே செஞ்சிட்ருக்கா.
அந்த சத்து மாவில் உருவான லட்டு தான் இது. சுவையான ஆரோக்கியமான சத்து மாவு லட்டு, நெய் லட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். சத்து மாவு நெய் லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.